ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே திரு நீக்கும் கந்தவழி திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்தோராஜின் இனிய நல் வணக்கங்கள். ஏழாம் பாவமும் ஏழாம் பொருத்தமும் எனது ஜோதிட பேராசிரியர் சொல்லுவார். அவரிடம் நிலைய வலைதள வகுப்பில் படித்து கொண்டிருக்கிறேன். அவர் ஒரு பதிவில் சொல்லியிருந்தார், திருமணம் ஆனவர்கள் ஏண்டா திருமணம் செய்தோம் என்று வருத்தப்படுகிறார்கள். திருமணம் ஆகாதவர்கள் இந்த திருமணத்தை செய்துவிட்டால் வாழ்க்கையில் சுபிட்சம் பெறலாம் என்ற எண்ணத்தோடு காத்திருக்கிறார்கள். அதை அவர் சிரிப்பாக சொல்லுவார். திருமணம் என்ற திரை அரங்குக்குள் உள்ளே சென்றவன் எப்படா இந்த திரைப்படம் முடியும் வெளியேறுவோம் என்று காத்திருக்கிறார். இந்த வாழ்க்கை என்ற திரைப்படம் அழகாக அற்புதமாக இருக்கிறதே என்று ஆவலுடன் அடுத்த காட்சியில் உள்ளே போய் அந்த திருமணம் என்ற திரைப்படத்தை பார்த்து விடலாம் என்று வெளியே காத்திருக்கிறார்கள். ஒருவர் உள்ளே சென்ற பிறகு எப்படா வெளியே வருவோம் என்று காத்திருக்கிறார்கள். வெளியே இருப்பவர்கள் திருமணம் என்ற திரையரங்குக்குள் நுழைய காத்திருக்கிறார்கள். இருவருக்கும் இது முரண்பாடு என்பதை உணர மறுக்கிறார்கள். அதுதான் காலத்தின் கோலம். 2004ஆம் ஆண்டு வந்த ஒரு நூலிலிருந்து ஒரு எடுக்கப்பட்ட தகவல் இது. இந்த தகவல் கிட்டத்தட்ட ஒரு 90% தகவல் நடைமுறையில் ஒத்துப்போனதால் இந்த பதிவை உங்களுக்கு தருகிறேன். நூலில் சொல்லப்பட்ட தகவல் சார்ந்த காணொளி இது. பாருங்கள், காணொளிக்கு செல்வோம். என்ன சார் செய்கிறது? கல்யாணம் செய்தேன், என்னுடைய நிம்மதியே போச்சு. இப்படி ஒருவர். தலையெழுத்துடா சண்டாளா, போட்ட எழுத்துடா என் பொண்டாட்டி. இது மற்றொருவர். இந்த காலை கட்டிக்கிட்டு என்ன சுகத்தை கொண்டது. இது இன்னும் ஒருவர். இப்படிப்பட்ட புலம்பல்கள் நித்தம் யாராவது சொல்லி மாய்ந்து போய்கொண்டு தான் இருக்கிறார்கள். மாளிகை வாசியாக இருந்தாலும் மரத்தடியில் வாழ்பவனாக இருந்தாலும் சரி, இந்த சலிப்பனுடைய குரல் கேட்கத்தான் செய்கிறது. வாழ்க்கை தெளிந்த நீரோடை போல் செல்லாமல் முட்டலும் மோதலும் அழுகையும் குமரலுமாய் இருப்பது ஏன்? விட்டு கொடுப்பதும் பகிர்ந்து கொள்ளுதலும் தான் வாழ்க்கை. இருப்பினும் தம்பதியர்களுக்குள் ஒற்றுமை குறைவு ஏற்பட்டு ஓயாத போராட்டமாய் இருப்பதன் காரணம் என்ன? எல்லாம் கிரகங்களின் கைங்கரியம்தான். காதலித்து திருமணம் செய்தவர்கள் ஜாதகம் பொருத்தம் பார்க்காமல் ஏதோ உணர்ச்சி வேகத்தில் முடிவெடுத்து விட்டோம் என்று அவஸ்தைப்படுகிறார்கள் என்றால், பக்காவாக பொருத்தம் பார்த்து ஒரு ஜோதிடருக்கு 4 ஜோதிடரிடம் ஆலோசனை கேட்டு இல்லறம் நல்லறமாக அமையாமல் போவதன் காரணம் கூட கிரகங்கள் தான். இதற்கு முன்வினை பயன் பூர்வ ஜென்ம பலன் என்று சாஸ்திரம் கூறுகிறது. ஆக விட்டகுறை தொட்டகுறையாக முன்வினை பயன் நம்மை தொடருவதால் இப்படி எல்லாம் நிகழ்கிறது. குழப்பம், பிரிவு, விவாகரத்து, மறுதாரம் என்று ஏகப்பட்ட வினோதங்கள். சரி, அதற்கான கிரக நிலைகள் என்பது என்ன என்று ஆராய்ச்சி இறங்கும் பொழுது லக்னாதிபதியும் சுக்கிரனும் 6, 8 என்ற நிலையில் இருப்பது, 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும் 6, 8 என்ற நிலையில் இருப்பது, 7ஆம் அதிபதிக்கு 8க்குரியவனுடைய தொடர்பு, சுக்கிரன் 6, 8இல் நிற்பது, நீச்சம் பெற்ற கிரகம் 2, 7இல் இருப்பது, 7இல் சனி இருந்து அல்லது 7ஆம் இடத்தை சனி பார்த்து அல்லது 7ஆம் இடத்துக்காரனை சனி பார்த்து அவர்களுடைய தசாபுத்தி நடைமுறையில் வருவது, சுக்கிரன் 2, 7இல் இருந்து நீச்ச கிரகங்களால் பார்க்க பெறுவது அல்லது இந்த 2, 7இல் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு சுக்கிரனுக்கு நட்சத்திரத்து கால் கொடுத்த கிரகம் நீச்சம் பெறுவது. அடுத்து 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் 6 கொடியவனுடைய தொடர்பு ஏற்படுது அல்லது பரிவர்த்தனை பெறுவது,
விருச்சிக ராசிக்கு 7ல் சந்திரன் இருப்பது. 7, 6 குடையவர்கள் சுக்கிரனோடு கூடி நிற்பது. 2, 7 குடையவர்கள் 6, 8ல் அமர்வது மற்றும் பார்க்க பெறுவது. சூரியனும் குருவும் கூடி 7ல் இருப்பது. சூரியன் ராகு கூடி 7ல் இருப்பது. மகரத்துக்கு 7ல் குரு இருப்பது. ரிஷபத்துக்கு 7ல் புதன் இருப்பது. கடகத்துக்கு 7ல் சனி இருப்பது. சுபர் நீச்சமாகி 7ல் இருப்பது. சூரியன் செவ்வாய் இணைந்து 2, 7, 8ல் இருப்பது. சுக்கிரன் ராகு சாரம் பெற்றாலும் சனி சூரியன் சாரம் பெற்றாலும் சனி சந்திரன் 4ல் அமர்வது. 2ல் சூரியன் 2, 7 குடையவர்கள் சனி சுக்கிரனுடைய சேர்க்கை பெறுவது. 7ஆம் பாவம் 7ஆம் அதிபதியை சனி ராகு கேது தொடர்பு கொள்ளுதல். சுக்கிரன் கேது சேர்க்கை. 7ஆம் அதிபதி 8, 12ல் இருந்து 7, 8க்குரியவன் அல்லது 12க்குரியவனுடைய பரிவர்த்தனை மற்றும் சேர்க்கை. ராசி அம்சத்தில் சனி செவ்வாய் 7ல் இருப்பது. 7ஆம் அதிபதி 9ல் இருப்பது. 7ல் பாவிகள் சூழ்ந்து 7ஆம் இடத்தை பாவிகள் பார்ப்பது. 5, 7 குடையவர்கள் பரிவர்த்தனை பெறுவது. 2ல் சனி 7ல் சூரியன் இருப்பது. சுக்கிரன் இருந்த வீட்டிற்கு உடையவன் 6, 8, 12ல் மறைவது. கும்ப லக்கணத்திற்கு 7ல் சூரியன் ஆட்சி பெறுவது. சனி ராகு சனி கேது சனி சூரியன் 7ல் அமர்ந்து குருவனுடைய பார்வை இல்லாமல் இருப்பது. சுக்கிரன் கேது சாரம் பெற்றாலும் 7ல் கேது அமர்ந்தாலும் 7ஆம் அதிபதி வர்க்கோத்தமம் பெறுவது. 7ல் சனி 7ல் செவ்வாய் 8ல் சனி. சுக்கிரன் 11ல் இருப்பது. 11ஆம் அதிபதி சம்பந்தம் பெறுவது. ரிஷபத்திற்கு 7ல் சந்திரன் இருப்பது. லக்கணத்துக்கு 7ல் மாந்தி இருப்பது. 1, 7ல் சுக்கிரன் இருப்பது. 1ல் குரு 7ல் சுக்கிரன் இருப்பது. 7ல் குளிகன் இருப்பது. செவ்வாய் சனியினுடைய வீட்டில் சுக்கிரன் ராசி அம்சத்தில் இருப்பது. 5ல் சனி 10ல் செவ்வாய் இருப்பது. 1, 7, 8க்குரியவர்களுடைய சேர்க்கை. தேய்பிறை சந்திரன் கன்னியில் இருந்து குரு 7ல் பாவிகள் 4ல் இருக்க அமைப்பும் பாதகத்தை தருகிறது. 8ல் பல கிரகங்கள் இருந்து 8ஆம் பாவம் 8க்கு 8 குடையவனால் பார்க்கப்படுவது. அதாவது 3 குடையவனால் பார்க்கப்படுவது. 2 குடையவன் நீச்சம் பெற்ற சுக்கிரனை சனி பார்த்தல். மேனம் 7ஆம் இடமாகி சனி இருத்தல். விருச்சிகத்திற்கு 7ல் சுக்கிரன் இருந்து சனி செவ்வாயினுடைய தொடர்பு பெறுவது. சூரியன் சுக்கிரன் இணைந்து 5, 7, 9ல் இருப்பது. 7ல் ராகு இருக்க 6, 8, 12 குறையவன் தொடர்பில் இருப்பது. 7ஆம் அதிபதிக்கு 6, 8, 12ல் கேது இருப்பது. துலாலக்கணத்தில் குரு இருப்பது. மேஷம் 7ஆம் இடமாகி குரு இருப்பது. 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியினுடைய பார்வை அல்லது சேர்க்கை பெறுவது. 6, 8, 12ல் சுக்கிரன் இருந்து சனியால் பார்க்க பெறுவது. 7ஆம் அதிபதி சரராசியில் அமர்வது. 7ஆம் இடம் மகரம் கும்பமாக இருந்து குரு இருப்பது. 1, 7ல் பாவிகள் இருந்து 9ல் சூரியன் இருப்பது. சனியனுடைய வீடு சனியனுடைய நவாம்சம் ஆகி இருக்கும் பட்சத்தில் குடும்ப வாழ்க்கை சிலைக்கப்படுவதில்லை. உபயராசி 7ஆம் அதிபதி உபயராசி 7ஆம் இடத்தில் அமர அது உபயராசியாக அமர சனியினுடைய தொடர்பு பெறுவது. அதாவது 3, 10க்குனுடைய 3 மற்றும் 10ஆம் பார்வையாக சனியினுடைய தொடர்பு பெறுவது. 12ஆம் அதிபதி 7ல் இருப்பது. 2ல் பாவிகள் இருந்து சுபர்னுடைய பார்வை இல்லாமல் இருப்பது. 7ஆம் அதிபதி ராசி அம்சத்தில் நீச்சம் பெறுவது. சுக்கிரனுக்கு இருபுறமும் சூரியன் சந்திரன் இருப்பது. குரு சந்திரன் 7ல் நிற்க சனி 2ல் அமர்வது. 2ஆம் இடத்தை பார்ப்பது. 7ஆம் அதிபதி 5ல் நின்று 6ஆம் அதிபதி பார்ப்பது. 6, 8 குடையவர்கள் நேருக்கு நேர் தொடர்பு கொள்ளுவது. லக்கணம் முதல் 4 ராசிகளுக்குள் தொடர்ந்து பாவிகள் இருப்பது. 1, 7ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை பெறுவது. ஒருவரின் 8ஆம் அதிபதி இருக்கும் நட்சத்திரத்தின் மற்றவர்களுடைய பிறந்த நட்சத்திரமாக அமைவது. 2ல் 7ல் அஸ்தமனம் பெற்ற கிரகம் இருப்பது. சுக்கிரனுக்கு 4, 8ல் பாவிகள் இருப்பது. 7ஆம் அதிபதி இருக்கும் நவாம்ச அதிபதி நீச்சம் பெறுவது. 4க்குரியவர் 6, 8, 12ல் இருப்பது. சுக்கிரன் சேர்க்கை இருப்பது. சுக்கிரன் 7, 2 கொடையவர்களுடன் கூடி 6, 8, 12ல் இருப்பது. 6, 8, 12க்குரியவர்களுடைய தொடர்பு ஏற்படுவது.
லக்னத்தில் நீசர்கள் இருப்பது, 7ஆம் இடத்தில் குருவும் ராகும் சேர்ந்து இருப்பதால். உபயராசியில் பிறந்தவர்களுக்கு குரு ஜென்மத்தில் இருப்பது, 7 குடையவர்கள் ராகு கேதுவனுடைய சேர்க்கை பெறுவது, கன்னிய லக்கணத்திற்கு சனிச்சந்திரன் கூடி கேந்திரம் பெறுவது, கும்பலக்கணத்தில் சனி அமர்வது, செவ்வாய் ராகு 7 அல்லது 8 அல்லது 2 அல்லது 3 இருப்பது, 7 சனி நின்று செவ்வாயினுடைய பார்வை பெறுவது, 7 சனி ராகு சந்திரன் இருப்பது, சுக்கிரனுக்கு 7 சனி செவ்வாய் ராகு இருப்பது, குரு சுக்கிரன் இணைந்து செவ்வாய்க்கு கேந்திரம் பெறுவது, செவ்வாய் வீடோ செவ்வாயினுடைய நவாம்சமோ இருந்து 7ஆம் இடத்தில் ராகு சனி இருப்பது, சனி 2 அமர்ந்து பாவிகளினுடைய பார்வையை பெறுவது, 2 7 குடையவர்கள் பலமற்று சுக்கிரன் நீச்சம் பெறுவது, 2 7 உடையவர்கள் பலமற்று சுக்கிரன் நீச்சம் பெறுவது, கடகம் 5ஆம் இடமாகி செவ்வாய் இருத்தல், தேய்பிரை சந்திரன் 7 இருப்பது. அட போங்கப்பா, இப்படி மளிகை கடையில் பட்டியல் போல் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு விதத்தில் திருமண வாழ்க்கை என்பது சற்று ஏற்ற இறக்கங்களோடு அமைகிறது என்பதுதான் இறுதி தீர்ப்பு. அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடத்திற்கு ராகு கேது சனி செவ்வாய் சூரியன் தொடர்பு இருக்கும் பட்சத்தில், அல்லது 5ஆம் இடத்தில் முன்னுக்கு பின் முன்னாலும் பின்னாலும், அதாவது 6லேயும் 4லேயும் ஒன்றுக்கு மேற்பட்ட பாவக்கரகங்கள் இருப்பது, இப்படி எந்த வகையில் பார்த்தாலும் ஏதாவது ஒரு விதத்தில் குடும்பத்தில் உள்ள வாழ்க்கை துணையின் மீது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு காலம் இல்லாமல் ஒரு காலங்கள் சலிப்பு தட்டத்தான் செய்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ஆக எல்லாவற்றையும் அனுசரித்து பயணிக்கக்கூடிய மனோபக்குவம் உள்ள வாழ்க்கை துணை அமைந்துவிட்டால் இதில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் பயணம் தன்னுடைய முழு இலக்கை அடைகிறது என்பது திண்ணம். அது திருப்தியாக அடைகிறதா திருப்தி இல்லாமல் அடைகிறதா, அது நாம் வாங்கி வந்த ஊழ்வினை பயன் அல்லது பூர்வ ஜென்ம கர்மா என்று மனதை சமாதானப்படுத்தி கொண்டு பயணிப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். இப்படி சொல்லப்பட்ட தகவல்கள் அனைத்தும் நிறைய ஜாதகங்களில் 1க்கு 2 முறை பரிசோதித்து பார்த்து அது நடைமுறையில் ஒத்துப்போன பிறகே இந்த பதிவுகளை உங்களுக்கு தருகிறேன் என்பதை கருத்தில் கொள்ளலாம். இதில் சொல்லப்பட்ட அனைத்து தகவல்களும் அவர்களுடைய தசா எந்த கிரகம் எந்த இடத்தில் நின்றால் பாதகம் என்று சொல்லி இருக்கிறோமோ அதனுடைய கிரகத்தினுடைய தசாபுத்தி வரும் காலத்தில் அந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை சனியோ செவ்வாயோ ராகுவோ கோச்சார நாளில் கடக்கும் பொழுது அந்த சனி செவ்வாய் ராகுவனுடைய தசாபுத்தியாக இருக்கும் பட்சத்தில் சரி செய்ய முடியாத இழப்புகளையும் பாதிப்புகளையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நிதர்சனமான உண்மையாக எடுத்துக்கொள்ளலாம். மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கு சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோ இம்மை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.